நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, நீ பாட்டுக்கு புக்கு படிச்சிட்டு இருக்க. எங்க ஸ்னேகா? அவசரமா வேலை இருக்குன்னு போயிருக்கா சார். வெளியே போயிருக்காளா? எனக்கு போன் பண்ணி குழந்தைக்கு முடியல, நீங்க உடனே அவசரமா வாங்கன்னு சொன்னவ அவ எங்க போனா? ஃபேஷியல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா, அதான் பார்லர் வரைக்கும் போயிருக்கா. நீங்க வந்தது குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வர சொன்னா சார். திமிரு. குழந்தைக்கு எப்படி இருக்கு? அவ இப்படிதான் சார், காலையில இருந்து சினிங்கி சினிங்கி அழுதுட்டு இருக்கா. கிட்ட போன தூக்க கூட விட மாட்டேங்கிறா. என்ன ஜுரம் அடிக்குது போல இருக்கு, அதுதான் அழுகுதா? ஆமா சார், அதான் நானும் சொல்றேன், நீங்க கொஞ்சம் ஹாஸ்பிடல் சீக்கிரமா போயிட்டு வந்துருங்க. நீ நர்ஸ் தானம்மா, மருந்து கொடுத்துருக்கலாம்ல. நானா சார் கொடுக்க மாட்டேங்கிறேன். பால் எடுத்துட்டு போய் கிட்ட நின்னா கூட முகத்திலேயே துப்புறா. என்ன பண்றது சொல்லுங்க, கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டு வந்துருங்களேன். என்ன நீ என்ன விரட்டுறதுலயே இருக்க? நான் மட்டும் எப்படி ஆஸ்பத்திரிக்கு போவேன்? ஸ்னேகா எப்போ வருவா? ஸ்னேகா அவ வரதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆகும் சார். அவளுக்காக வெயிட் பண்ணாதீங்க, நீங்க போயிட்டு வந்துருங்க. பாவம் ஜுரம் அடிக்குது பாருங்க, சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க. என்னது குழந்தை அங்கேயே கை காட்டுது? அது ஜுரம் அடிக்குதுல்ல சார், அதான் சும்மா அங்க இங்க கை காட்டு அழுதுகிட்டே இருக்கா. எப்பயுமே ஸ்னேகா இருக்கிற பக்கம் தான் அவ கை நீட்டி அழுவா. ஸ்னேகா அங்க இருக்கல? ஸ்னேகா எங்க சார் இங்க இருக்கா? நான் சொல்றது நம்புங்க, அவ இங்க இல்ல, அவ பார்லர்ல இருக்கா. இந்த குழந்தை புடி. சார் ஸ்னேகா இங்க இல்ல. நீ போய் சொல்லுவ, குழந்தை போய் சொல்லாது. சார் சொல்றது கேளுங்க சார், அவ இங்க இல்ல சார். வாயை மூடு, கத்தாத. ஸ்னேகா, ஏய் ஸ்னேகா, ஸ்னேகா, ஏய் ஸ்னேகா. நான் இப்படி காட்டு கத்தலா கத்திக்கிட்டு இருக்க, முகத்தை திருப்பிக்கிற. இப்ப எதுக்காக இப்படி கத்துறீங்க? நீங்க கத்துறீங்கன்னா உடனே நான் பயந்துடணுமா? நீ இப்படி பேசுனா நான் பயந்துருவேன்னு நினைக்கிறியா? உடம்பு சரியில்லாத குழந்தைய அங்க தனியா விட்டுட்டு இங்க வந்து உட்காந்துருக்க. இதுல மேக்கப் வேற. நீ இங்க இல்லன்னு கோமதி பொய் வேற சொல்ற. அந்த குழந்தை மேல உனக்கு அக்கறை இருக்கா இல்லையா அதை சொல்லு. ஆமா, யாரோ பெத்த குழந்தை மேல நான் எதுக்காக அக்கறை காட்டணும்? கண்ட அனாதை குழந்தைங்களுக்கு நான் அம்மாவா இருக்கணுமா? என்னால முடியாதுப்பா. ஐயோ, குழந்தைனாலும் குழந்தை, இப்படி ஒரு குழந்தைய 7 ஜென்மத்திலயும் நான் பார்க்க விரும்பல. குழந்தையா அது பிசாசு பிசாசு. அவங்க அம்மா மட்டும் கையில கிடைக்கட்டும், அப்படியே அவள. வேணா ஸ்னேகா, தயவு செஞ்சு அந்த குழந்தைய திட்டாத. அந்த குழந்தைய என் ரத்னாவா பார்க்கல. அப்படியா? நல்லதா போச்சு. உங்க ரத்னா மாதிரி பாக்குறீங்கன்னா அப்புறம் எதுக்காக இங்க வச்சிட்டு இருக்கீங்க? கூட்டிட்டு போய் உங்க முத்தழகியை பாத்துக்க சொல்ல வேண்டியதானே? ஏய், அவளுக்கு மட்டும் உடம்பு நல்லா இருந்ததுன்னா நான் என் குழந்தைய இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன். கோவில்ல இருந்து அப்படியே போயிருக்க மாட்டேன். இப்போ ஒன்னும் கெட்டு போகல, கூட்டிட்டு போங்க. உங்க பொண்ணை பாத்துக்கிறதுக்கு தான் அங்க வெட்டியா 2 பேர் இருக்காங்களே. மரியாதையா பேசு, பெரியவங்கன்ற மரியாதை இல்லாம. அடடே, ஆஹா, என்ன மாமனார் மாமியாரை பத்தி சொன்னது ரோஷம் அப்படியே பொத்துக்கிட்டு வருது. உருகுறீங்க ஏன்? கோட்ல கட்டி புரண்டதெல்லாம் மறந்துடுச்சா? என்ன வேணும் உங்களுக்கு? குழந்தைய ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனவா? நான் எதுக்கு ஹாஸ்பிடலுக்கு? எனக்கு உடம்பு சரியில்லை. உங்க ரத்னாவுக்கு தானே உடம்பு சரியில்லை. கூட்டிட்டு போங்க, என்னால ஆயா வேலை எல்லாம் பார்க்க முடியாது. ஏய், குழந்தைக்கு சேவை செய்யறது தெய்வத்துக்கு சேவை செய்யற மாதிரி ஆயா வேலைன்னு அசிங்கமா பேசிட்டு இருக்க.
இனிமே உனக்கு ஜென்மத்துக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. இங்க யாரும் குழந்தை வேணும்னு இப்ப கிடந்து துடிக்கல. பாப்பா பாப்பா யார் குழந்தைன்னு தெரியறதுக்கு முன்னாடியே இந்த குதி குதிக்கிறாரு. இன்னும் இவர் தங்கச்சி மகன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாரு போல. எந்த காரணத்துக்காக குழந்தைய நம்ம கூட்டிட்டு வந்தோமோ அத கூடிய சீக்கிரம் முடிச்சிட வேண்டியதான் நினைக்கிறேன். பொய் சொல்றிய? இன்னொரு தடவை குழந்தை விஷயத்துல பொய் சொன்ன தொலைச்சு விடுவோம் உன்ன. விடு குழந்தைய. சரி சரி அழாத அழாத. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா இலாஹ இல்லல்லாஹ். பாய், குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். அப்படிங்களா? பாக்குறேன். குழந்தைக்கு என்ன ஜுரமா? குழந்தை அழறத பார்த்தா ஜுரத்தால் அழற மாதிரி தெரியல. ஏதோ கண் திருஷ்டி சீரடிச்ச மாதிரி இருக்கு. மெயின் ரோடு பக்கத்தில் ஒரு மசூதி இருக்கு, அங்க போனீங்கன்னா ஓதுவாங்க. உடனடியா குழந்தை குணமாயிடும். என்ன யோசிக்கிறீங்க? நம்பிக்கை இருந்தா செய்யுங்க. சரி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர் ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமிddin. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். படகன். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். லா இலாஹா இல்லல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். லா இலாஹா இல்லல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். தொழுகையை முடிச்சுட்டு தான் பாபா வருவாரு. குரான் படிச்ச வாயால குழந்தைக்கு ஊதினா கண் திருஷ்டி தீராத நோயெல்லாம் சரியாயிடும். சரி. உங்க குழந்தைக்கு என்ன? 2-3 நாளா அழுதுகிட்டே இருக்கேன். ஜுரம் வேற. டாக்டர் கிட்ட காமிச்சேன். தெரிஞ்சவங்க தான் சொன்னாங்க இங்க வந்து மந்திரிச்சா சரியா போயிடும். சரி, அதான் கூட்டிட்டு. கவலைப்படாதீங்க, நல்லாயிடும். சரிம்மா. சரி சரி. ஓ ஓ சரிம்மா. சரி சரி. நேரம் ஆகுமாங்க? இப்போ வந்துடுவாங்க சார்.
என்ன சார் குழந்தை ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கு? கொஞ்ச நாளாவே இப்படிதான் அழுதுட்டு இருக்கு. அது வந்துட்டார் சார். இந்த வந்துட்டார். ஷோ 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 ஷோ. லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். இதோ போலாம் போலாம். இந்த பாப்பா பாரு லா பாப்பா இலாஹ பாரு. இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது. குழந்தைக்கு என்ன சார்? உடம்பு சரியில்லை. பால் இருந்தா கொடுங்க சார், அழுகை நிறுத்திடும். பால் புட்டியை வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். ஏமா யாராவது பால் புட்டி இருந்தா கொடுங்கம்மா, குழந்தை ரொம்ப நேரமா பசியால் அழுதுமா. அம்மா குழந்தை அழுதுட்டு இருக்கு, கொஞ்சம் பால் போட்டி இருந்தா கொடுங்கம்மா. ஒரு பாட்டில் இருக்கு, இந்தாங்க. இந்தாங்க. சரிங்கம்மா. சரிம்மா சரி. குடி. குடிடா. குடி. இந்த பாட்டில் யார் கொடுத்தா? ரோஸ் கலர் புடவை கட்டியிருந்தவங்க தான் கொடுத்தாங்க. அவங்க அப்பவே போயிட்டாங்களே. ஐயோ, இப்போ நான் இந்த பாட்டில் என்ன செய்யறது? அவங்க ஞாபகார்த்தமா வச்சுக்கோங்க. இத பாருமா. அம்மா, நான் முனுசாமிட்ட நல்லி எலும்பும் ஈரலும் வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன். நல்லி எலும்பு அஞ்சலிக்கு சூப் வச்சு கொடுத்துரு. ஈரல்லாம் மாப்பிளைக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நல்லா ஃப்ரை பண்ணி கொடு. தம்பி சுரேஷ்குமா அதான் படுத்துக்கிட்டு இருக்கானே, அவன் எழுந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அவனை பத்தி நீ கவலைப்படாத. அம்மா சும்மா நோய் நோய்னு அழுதுட்டே இருக்கான். ஆம்பளை பிள்ளைனா அப்படிதாண்டி இருப்பான். அம்மா இவனை தூக்கி வளர்க்கறதுக்கு யாராவது ஆளை ஏற்பாடு பண்ணலாமா? வேண்டாம்மா, உன்னையும் சுரேஷையும் இந்த மாதிரி வேலைக்காரங்களை வச்சு வளர்க்க சொன்னதுனாலதான் நீங்க 2 பேரும் என் மேல பாசமே இல்லாம இருக்கீங்க. உனக்கு என் நிலைமை வர வேண்டாம். என் பேச்ச கேட்டிருந்தேன்னா நீ ஜெயிலுக்கு போயிருந்திருப்பியா? இவன் தான் ஜெயில பிறந்திருப்பானா? ஆமாம்மா, இன்னும் அதை நினைச்சா மனசு திக்கு திக்குங்குது. செல்லம்மா மட்டும் இல்லைனா நானும் இவனும் இன்னும் ஜெயில தான் இருந்திருக்கணும். சதீஷோடவும் இந்த வீட்டுல வாழ்ந்திருக்க முடியாது. ஆமா, செல்லம்மாவை பத்தி காலையிலே ஆரம்பிச்சிட்டியா? இவன் ஒருத்தன். டேய் சுரேஷ், எழுந்துடா, மணி 10 ஆச்சு. மம்மி விடுங்க. அம்மா, செல்லம்மா நமக்கு இவ்ளோ தூரம் நல்லது செஞ்சும் நீயே என்ன உங்க மேல கோவமா இருக்க? உனக்கு என்னடி புரியும்? அந்த கார்மெண்ட்ஸை செல்லம்மா கிட்ட இருந்து வாங்கி பிசினஸோ வேலையோ இல்லாம இருக்கிற உன் புருஷன் சதீஷ்க்கு கொடுக்கலான்னு இருந்தேன். ஆனா உங்க அப்பா நடுவுல பூந்து திரும்பவும் செல்லம்மாவையே அந்த சீட்ல உட்கார வச்சுட்டாரு. எனக்கு வெறும் 20% பங்கு தாண்டி இருக்கு. எங்கிருந்தோ வந்த அந்த கடற்கரையானுக்கும் முத்தழகிக்கும் ஆளுக்கு 20% 11% தூக்கி கொடுத்துட்டாருடி. நீ தான் நம்ம ஸ்னேகாவோட முத்தழகியோட சேர்ந்து ஸ்ட்ரைக் அது இதுன்னு ஏதோ ஆரம்பிச்சேன். ஏய், நான் என்ன நினைச்சேன்னா செல்லம்மாவை கார்மெண்ட்ஸை விட்டு விரட்டுறதுக்கு இவங்கள கூட வச்சுக்கிட்டு
அதுக்கப்புறமா இவங்களை கைட்டு விட்டுலான்னு பார்த்தேன். ஆமா, நான் கேட்கணும்னு நினைச்சேன். முத்தழகி அவங்களுக்கு ஏதோ டிப்ரெஷன் ஆமே. ஆமா, அரை லூஸ் ஆயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் ரத்தனா ரத்தனான்னு கத்திக்கிட்டே இருக்கான். அஞ்சலி, என்னங்க? நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள, ஹாஸ்பிட்டலுக்கா போறீங்க? இல்ல, குண்டடிப்பட்ட இடத்துல ரொம்ப பெயினா இருக்குன்னு அஞ்சலி சொன்னா, அதான் கேட்டேன். அஞ்சலி, அண்ணன் ஞாபகமா இருக்கு, எங்க வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அங்க போனாதான் உங்க அண்ணன் ஞாபகம் வருதுன்னு சொல்றீங்கல்ல, திரும்பவும் எதுக்கு அங்க போறீங்க? பின்ன என்ன பண்ண சொல்ற? என்ன வீட்டுக்குள்ளே இருக்க சொல்றியா? ஒவ்வொரு நாளும் ரூம்குள்ளேயே இருந்து எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நெஞ்செல்லாம் படப்படன்னு எவனாவது வந்து என்ன கொலை பண்ணிடுவானோன்னு. எங்க திரும்பினாலும் அந்த கொலைகார சஞ்சீவ் தான் எனக்கு தெரியல. இதெல்லாம் மாறணும்னா எனக்கு ஒரு வேலை வேணும். ஏகே மாப்பிள்ளை எடுத்துக்கிட்டு ஒரு 30,000 40,000 வேலை செய்ய முடியுமா? பிசினஸ் பண்ணலாம்னா கையில காசு இல்ல. ஆனா இந்த வீட்டுல அதை பத்தி யாருக்குமே அக்கறையும் கிடையாது. சதீஷ், என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருங்க? என்னப்போ டாடி கொஞ்ச நாள்ல ஜாமீன்ல வந்துட போறாரு. நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கிற விஷயத்த நானே அவர்கிட்ட பேசுறேன். இத பாரு, உங்க அப்பா வெளிய வரதுக்கு 3 மாசமோ இல்ல 3 வருஷமோ ஆகும். ஐயோ, அது வரைக்கும் மாப்பிள்ள, இந்த வீட்டுல என்ன கையை தச்சு சும்மா இருக்க சொல்றியா? எனக்கு என் பொண்டாட்டி குழந்தை வெளியே கூட்டிட்டு போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா அது என்னால முடியுதா? என்ன மாப்பிள்ள, நம்ம கிட்டதான் 1க்கு 5 கார் இருக்கு, எடுத்துட்டு போக வேண்டியதானே? எங்க போகணும்னு சொல்லுங்க, வெளிநாடு போகணுமா சொல்லுங்க, வேணா ஃளைட் டிக்கெட் போட்டு தரேன். புத்திய காட்டிட்டீங்கல, சொல்லாம என்ன பிச்சைக்காரன் சொல்றீங்கல்ல நீங்க. நீங்க எல்லாரும் என்ன ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. சதீஷ், மாப்பிள்ள, சதீஷ் சொன்னா கேளுங்க. டேய், என்ன சுரேஷ், அவரு கஷ்டப்படுறது என்னால தாங்க முடியல சுரேஷ். குழந்தை முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. டாடி கிட்ட நீ தான் எப்படியாவது பேசணும். நாளைக்கு போய் டாடியை மீட் பண்ண போறேன். முதல் விஷயமா இதை பேசுறேன். நீ கவலைப்படாது. டேய் வாசு, நீ ஆபீஸ்க்கு தானே போற? ஆமாம்மா. உன் பொண்டாட்டி கூட்டிட்டு எங்கேயாவது வெளியில போறியா? இல்லையே. அப்புறம் என்னடா, காலங்காத்தாலேயே சீவி சிங்காரிச்சு கண்ணாடி முன்னாடி நின்று அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கா? எங்க போறா? எனக்கு என்ன தெரியும்? வெக்கமா இல்ல இப்படி சொல்றதுக்கு? எதை கேட்டாலும் எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும். நீ அவளுக்கு புருஷன் தானே? அம்மா, வேலைக்கு போற நேரத்துல ஏதாவது பேசி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. அவ என்ன டெய்லியுமே வெளியில போறா? அவ அண்ணனுக்கு இது பார்க்க போவா. போகும்போது சொல்லிட்டு தான் போவா. கொஞ்சம் பொறுமையாரு. ஆமாம்மா, நீ தான் மெச்சிக்கணும் பொண்டாட்டி அருமை. வர ஏய், ஃபைலு டம்ப பை புடவை பாரு, ஜிலு ஜிலுன்னு இருக்கு. எனக்கு என்னமோ அவ அண்ணன் வீட்டுக்கு போற மாதிரியே தெரியலடா. வேற எங்கேயோ. எங்க நீங்க காஃபி குடிச்சிட்டீங்களா? டெய்லி காஃபி ஃப்ரெஷ்ஷா தானே கொடுப்பேன். இன்னைக்கு எதுக்கு ஃப்ளாஸ்க்ல ஊத்தி வச்சிருக்க? இவ்ளோ நாளா வீட்ல இருந்தேன், அதனால போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். இனிமே இப்படிதான். காஃபி ஃப்ளாஸ்க்ல இருக்கும். காலை டிஃபன், மதிய சாப்பாடு எல்லாமே ஹாட் பேக்ல ரெடியா இருக்கும். உங்களுக்கு எப்ப பசிக்குதோ அப்ப உங்க அம்மா கிட்ட கேளுங்க, அவங்களே எடுத்து வைப்பாங்க. ஏன் மகாராணி அப்பப்ப செஞ்சு கொடுக்க மாட்டீங்களா? என்ன உன் 10 விரல்ல நகை சுத்து வந்துருச்சா? அப்படி என்ன திடீர்னு மகாராணி நகர்வலம் போறீங்க? எங்க நேத்து நைட்டே நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நான் ஒரு இன்டர்வியூக்கு போறேன். இன்டர்வியூலாம் வெறும் ஐவாஷ் தான். ஜாப் கன்ஃபார்ம் என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொல்லிட்டா. இன்னைக்கு நைட் ஒருவேளை நான் வரதுக்கு லேட் ஆச்சுன்னா என்ன தேட வேண்டாம். அமுதா, நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல.
வேலைக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டு வந்து தகவல் சொல்றியா? ஏய், உன்னை யார் இப்ப வேலைக்கு போக சொன்னது? உன்னதான் கேக்குறேன், சொல்லுடி. இல்ல என் பையன் கிட்ட என்ன உத்தரவு கேட்டியா? இங்க பாருங்க, நான் வேலைக்கு போறதுக்கு யார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. ஐயோ பாத்தியாடா? அமுதா, சும்மா கத்தாதீங்க. நான் வேலைக்கு போறது உங்களுக்கு பிடிக்கல, அப்படிதானே? ஆமா. அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. என்ன திமிரா பேசுறா பாத்தியாடா? ஏய், இந்த பாரு, நீ வேலைக்கெல்லாம் ஒண்ணும் போய் கிழிக்க வேண்டாம். என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை பெத்து கொடுத்தா போதும். குழந்தை 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 எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுல குழந்தை பேச்சுதானா? அதெல்லாம் பிறக்கும் போது பிறக்கும், அப்ப கொஞ்சிக்கோங்க. நான் வரேன். ஏய் நில்லுடி. என்னடி நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டு போய்கிட்டே இருக்கற? நீ வேலைக்கு போக கூடாது. என்ன எதுக்கு வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நீ வேலைக்கு போவ, கையில 4 காசு பொருளும், அப்புறம் வேண்டாத சகவாசம்லாம் சேரும். அப்புறம் அந்த மேனாமினிக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அமுதா, நீ குழந்தைய பெத்துக்காத, அப்படியே பெத்துக்கிட்டாலும் பால் எல்லாம் கொடுக்காத, உன் அழகெல்லாம் கெட்டு போயிடும்னு சொல்லுவாளுங்க. அப்புறம் நம்ம குடும்பம் என்னத்துக்கு ஆகும்? அம்மா, இப்ப அதுவா முக்கியம். அமுதா, நீ வேலைக்கு போக கூடாது. நான் கண்டிப்பா வேலைக்கு போவேன். என்னால வேலைக்கு தண்டை சோறு சாப்பிட்டு சும்மா இருக்க முடியாது. உங்க அம்மா மாதிரி. பாத்தியாடா பாத்தியாடா, என்ன தண்டை சோறு சொல்றாடா? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இத பாரு அமுதா, நீ வேலைக்கு போனீனா ஊர்ல இருக்கிற 4 பேர் 4 விதமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. யார் எப்படி பேசுவாங்கங்கறத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். நான் வரேன். ஐயோ, போடா. அமுதா, என் பேச்சை மீறி இந்த படியை தாண்டி நீ வேலைக்கு போக கூடாது. நான் வேலைக்கு போறேன்னு சொல்றது உங்க நல்லதுக்காக தாங்க. ஏன் நல்லதுக்கா? ஆமாங்க, நான் வீட்லயே இருந்தா உங்க அம்மாக்கு எனக்கும் தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை வரும். பத்தாததுக்கு அந்த கவிதா வேற எதையாவது போட்டு கொடுப்பா. ஏதாவது பிரச்சனை நடந்து அதனால நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருவோமோங்கிற பயத்துல தாங்க சொல்றேன். அப்போ என் புள்ளைய யாரடி கவனிச்சுப்பா? இனிமே உங்க பையனை நீங்க தான் பாத்துக்கணும். என்ன மன்னிச்சிடுங்க வாசு. போடி போ. அந்த பரமேஸ்வரன் பேச்ச கேட்காம பார்வதி படி தாண்டி போனதுனால தான் அவ்வளோ பிரச்சனை அனுபவிச்சா. நீ அதே மாதிரி அனுபவிப்படி, அனுபவிப்ப. போ. உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், காலங்காலத்துல ஆபீஸ் வாசல்ல வந்து நிக்காதுன்னு. யாராவது நம்மள சேர்த்து பார்த்து உள்ள போய் சொன்னா என்ன ஆகும்? மேனேஜருக்கு தெரிஞ்சா என்ன வேலைய விட்டு அனுப்பிடுவாங்க. சொன்னா புரிஞ்சுக்கோப்பா. நான் ஈவினிங் டியூட்டி முடிச்சு வெளிய வரேன், அதுக்கப்புறமா பார்க்கலான்னு. ஏய் ஹேமா, சீ போடா. என்னம்மா, யார பார்க்கணும்? இன்டர்வியூக்காக வந்து. அப்படியே போங்க. தேங்க்ஸ். ஹே கீர்த்தி, என்ன லஞ்சுக்கு வெளிய போலாமா? போடா. உன் அத்தானுக்கு விஷால்னு நினைப்பு மனசுல. எங்க பாரு, புதுசா ஒருத்தி வந்திருக்கா. இந்தாங்க. இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? ஆமாங்க. இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? வழி தெரியல, தேடிட்டு இருந்தா லேட் ஆயிடுச்சு. சரி ஓகே, ஒரு நிமிஷம். சார், அமுதான்னு ஒரு கேண்டிடேட் வந்திருக்காங்க. சார் எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே சார். சரி சரி. வந்துட்டே இருக்காளுகடி. நேரா உள்ள போங்க, 8th ரூம்ல தான் மேனேஜர் இருக்காரு. ஓகேங்க. ஓகே. இது ஓகே அடுமாடி. நம்ம மேனேஜர் 10 பொண்ணு பார்த்துட்டாரு, இது 11வது. இது எங்க செலக்ட் ஆக போகுது? இதுவும் ரிஜெக்டட் தான். இது ஓகே ஆகும்டி. ஏன்னா நம்ம மேனேஜர் எப்பவுமே ஒல்லியா உயரமா இருக்கிற பொண்ணுங்களை தான் செலக்ட் பண்ணுவாரு. கண்டிப்பா இந்த பொண்ணு செலக்ட் ஆகும். ஆகுன்ற எவ்வளவு பெட்? 100 rupees. ஓகே. பூவா தலையா? பூ தலை. ஓகே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இன்டர்வியூ வந்திருக்கீங்களா? ஆமாங்க. ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன பயந்துட்டீங்களா? பயப்படாதீங்க, வாங்க உள்ள வாங்க. வாங்க.
இந்த ஆர்ஆர் கொரியர்ஸுக்கு நான் தான் மேனேஜர். என் பேரு மூர்த்தி. என் பேர் அமுதா. இது என் பயோடேட்டா. சார், எதுக்கு பார்க்கணும்? நான் இங்க இன்டர்வியூக்காக வந்திருக்கேன். எஸ், என்னோட பர்சனல் செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு வந்திருக்கீங்க. அமுதா, எனக்கு ஒரு பாலிசி இருக்கு. இந்த இடத்துல நீங்க என்ன சார்னு கேட்கணும். என்ன சார்? அழகான பொண்ணுங்க முன்னாடி நான் பேசவே மாட்டேன். இந்த இடத்துல நான் அவ்வளவு அழகா நீங்க கேட்கணும். ஆனா நீங்க கேட்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க ரொம்ப நல்ல பொண்ணு. ஒரு பிஏக்கு உண்டான எல்லா தகுதியும் உங்ககிட்ட இருக்கு. You are appointed. சார், என் பயோடேட்டாவே பார்க்கல, அதுக்குள்ள ஐ அம் அப்பாயிண்டட்னு. ஏன் பார்க்கணும்? எதுக்கு பார்க்கணும்? உங்க முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு நீங்க பொறுப்பா எல்லா வேலையும் செய்வீங்கன்னு. ஆனா அமுதா, உங்க சின்சியர் ஒர்க்கால என் வேலைக்கு எவ்வளவு வச்சிடாதீங்க. இந்த இடத்துல நீங்க சிரிக்கணும். So what? சிரிங்க ப்ளீஸ். குட், நைஸ் ஸ்மைல். வெளியே சித்ரான்னு இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ சார். அமுதா, ஒரு நிமிஷம். என்னடா இவன் வந்த உடனே இப்படிலாம் பேசுறானேன்னு வேலையே வேண்டாம், நீங்க அப்படியே போயிடக்கூடாது. வேலை செய்யற இடம் ரொம்ப சந்தோஷமாவும் இணக்கமாவும் இருக்கணும். அப்பதான் வேலையை சுலபமா பண்ண முடியும். இந்தாங்க, நான் மேனேஜர், நீங்க பிஏங்கிற பாகுபாடே இருக்கக்கூடாது. ஓகேவா? நீங்க என்ன தப்பா எடுத்துக்கல? என்ன தலையாடுறீங்க? இந்த இடத்துல நீங்க எனக்கு கையை கொடுக்கணும். கம் ஆன். ஆல் தி பெஸ்ட். Thank you. போங்க. மூர்த்தி, இனிமே உனக்கு கொண்டாட்டம் தானா? பூ தலை பூ தலை பூ தலை பூ. பார்க்கலாண்டி, பார்க்கலாம், பாரு. எனக்கு வேற வழி இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க சித்ராங்கிறது பக்கத்து கேபின். உங்க பேர் என்ன? அமுதா. ஓகே ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார், உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்க சொன்னாரு. வெயிட் பண்ணுங்க. ஓகே, அடிச்சிடி. ஏய், காசு இந்தாடி. நீ சொன்ன மாதிரி மன்மதன் டேஸ்ட் மாறிடுச்சு. ஏய், மன்மதன் டேஸ்ட் மாறினா என்னடி? நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாதிரி தான் சரி. இன்னும் 6 மாசத்துக்கு அந்த அமுதாதான் நாம எஸ்கேப். அதான் உங்க சீட்டுங்க. தெரியும். சார் பக்கத்துலயே உட்காருங்க. இன்னைக்கே அப்பாயின்மெண்டா? ஓகே ஓகே.
நீ என்ன மாதிரிடா இருக்க? என்ன மாதிரி தான் இருக்கு, நெத்தி என்ன மாதிரி தான் இருக்கு. என்னடா பாக்குற? இது என் சின்ன வயசு போட்டோ. வார்த்தைக்கு வார்த்தை உன் அம்மா என்ன மாதிரி இருக்க என்ன மாதிரி இருக்கேன்னு சொல்றால, அதான் வச்சு கம்பேர் பண்ணி பாக்குறேன். என்னம்மா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், என்ன தேடிக்கிட்டு இருக்க? அம்மா என் குழந்தை எங்கம்மா? அது என்ன நடக்கிற குழந்தையா இறங்கி ஓடுறதுக்கு? ரூம்ல தானே வச்சிட்டு இருந்த? அம்மா ரூம்ல என் கூட தான் தூங்கிட்டு இருந்தா, ஆனா குழந்தைய காணுமா. உன் வீட்டுக்கார எங்கம்மா? அவரும் ரூம்ல தான் இருந்தாரு, ஆனா அவரு குழந்தை தொட கூட மாட்டாருமா. நீ என்ன மாதிரி தான்டா இருக்க, நீ என் பையன் தான், என் செல்ல குட்டி. ஒருவேளை அந்த வேலைக்காரி தூக்கிட்டு போயிருப்பாளோ? நான் தான் அவளை கடைக்கு அனுப்பிச்சிருக்கேன். சரி அந்த ரூம்ல போய் பாப்போம். மாப்ள கொடுங்க. என்னடா ராஜா, அப்பா கிட்ட இருந்தியா? இங்க குழந்தை தூக்கிட்டு வந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரமாட்டீங்களா? ஏன் குழந்தை தூக்கிட்டு வரக்கூடாதா? ஏன் மாப்ள குழந்தைய தூக்கிட்டு வந்தீங்க சரி, அது எதுக்கு ரூம பூட்டி வச்சுக்கிட்டு உள்ளே இருக்கீங்க? பயப்படாதீங்க அத்தை, அவன் என் பையன், நான் அவனை எதுவும் செஞ்சிட மாட்டேன். கொடுங்க. வாடா 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 வாடா, என் செல்ல குட்டிடா நீ. எதுக்காக அழுதுட்டு இருக்க பண்ணி? எப்படிங்க அழாம இருக்க முடியும்? நீங்க உங்க வாயால இவன் என் புள்ளன்னு சொல்ல மாட்டீங்களான்னு எவ்வளவு நாள் தவ இருந்திருக்கேன் தெரியுமா? அவனை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கும் போது அவன் முகத்தை கூட நீங்க பார்க்காம போறது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் தெரியுமா? இப்போ நீங்களே உங்க வாயால இவனை என் பொண்ணுன்னு சொல்லும் போது இந்த உலகத்துல இருக்க அத்தனை சந்தோஷமும் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். செல்லக்குட்டி, இங்க பாரு, இங்க பாரு. இனிமே யார் கேட்டாலும் நீ அப்பா செல்லன்னு தான் சொல்லணும். செல்லம், இங்க பாருடா. டேய், அம்மா செல்லன்னு சொல்லவே கூடாது, புரியுதா? மாப்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்ள. நீங்க மனசு மாறி குழந்தைய கொஞ்சறத ஏக்க மட்டும் பக்கத்துல இருந்து பாத்திருந்தாருன்னா 10 கோயில அன்னதானம் பண்ணிருப்பாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு மாப்ள. என்னங்க, நான் உன்னை கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது.
திடீர்னு உங்க மனசு எப்படி மாறுச்சு? அன்னைக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தேன். உன்கிட்டயும் அத்துக்கிட்டையும் சண்டை போட்டு போனப்போ நேரா சிவரஞ்சனியை போய் மீட் பண்ண. அண்ணா அண்ணி சாவுக்கு நீயோ இல்ல செல்லம்மாவோ காரணம் இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. எப்படி மாப்பிள அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? டிஃபன் பாக்ஸ்ல இருந்த பாம்பு டிபார்ட்மெண்ட்ல இருந்து அண்ணனுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அந்த பாம்பை வச்சு செல்லம்மாவை சாகடிக்கலான்னு அண்ணன் பிளான் பண்ணிருக்காரு. ஆனா அது மிஸ்ஃபயர் ஆகி அண்ணனும் அண்ணி இறந்துட்டாங்க. இது எதுவுமே புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்தவங்களை தப்பு தப்பா நினைச்சுக்கிட்டு சந்தேகத்தோடு வாழும்போது நமக்கு நிம்மதி இல்லாம போயிடுது. என்ன சார், செல்லம்மா சொல்றதை கேட்டு ஷாக் ஆயிட்டீங்களா? அவங்க எப்பவுமே இப்படிதான் சென்டிமெண்டா தான் யோசிப்பாங்க. நான் ஒரு பிசினஸ் மேனா யோசிச்சு இந்த முடிவு எடுத்திருக்கேன். நீங்க படிங்க. மேடம், ஆரம்பத்துல இருந்து லீகலான விஷயத்தை விட்டுட்டு மெயின் மேட்டருக்கு வந்துடுறேன். சட்ட சிக்கல் காரணமாக நேரடியாக என் தொழிலில் நான் ஈடுபட முடியாத காரணத்தினால் என் கல்லூரி நிர்வாகம், கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம், ஏற்றுமதி வியாபாரம் உட்பட சகல தொழில்களுக்கும் பொறுப்பாளராக திருமதி செல்லம்மா வடமலையை நியமிக்கிறேன். என்ன இது? என்ன சார் இது? என்ன இது? ஸ்ரீதர், உங்களை நான் இங்க கூப்பிட்டது அட்வைஸ் பண்றதுக்காக இல்லை. என் கம்பெனியோட ஆடிட்டருங்கிற முறையில நீங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு தான் கூப்பிட்டேன். மற்றபடி அபிப்பிராயம் கேட்கறதுக்காக இல்லை. இல்ல சார், கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? என்ன செல்லம்மா, ஏன் இப்படி ஷாக் ஆயிட்டீங்க? இல்ல, எனக்கு புரியல. இதுதான் இன்னைக்கு லாக்அப்ல கூடிய சீக்கிரம் தெரியும்னு சொன்னீங்களா? செல்லம்மா ப்ளீஸ் கொஞ்சம் கேட்குறீங்களா? நீங்க மேல படிங்க. மேற்படி அனைத்து தொழில்களின் நிர்வாகங்களும் செல்லம்மா தலைமையில் நடைபெறும் என்றும் எனது குடும்பத்தாரின் தீர்மானங்கள் எதுவுமே அவரை கட்டுப்படுத்தாது என்றும் உறுதிபட தெரிவிக்கிறேன். மிஸ்டர் செல்லம்மா, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இந்தாங்க. நிலுங்க செல்லம்மா. ஜெயிலர் கிட்ட பர்மிஷன் வாங்கினது நம்ம இப்படி சேர்ல உட்கார்ந்து பேசுறதுக்காக தான், நீங்க எழுந்து போறதுக்காக இல்ல. நீங்க பண்றது ரொம்ப தப்பு ஏகே. இது நான் நிச்சயமா ஏத்துக்கவே முடியாது. ஏன் ஏத்துக்க முடியாது? உங்க பேச்சை கேட்டு நான் ஜெயில வந்து உட்கார்ந்துருக்கேன். இப்ப ஏன் பிசினஸ்லாம் யார் பாப்பாங்க? உங்களாலதான் என் பிசினஸை பாத்துக்க முடியும்னு முடிவு பண்ணித்தான் நான் இதை எழுதியிருக்கேன். கண்டதையெல்லாம் யோசிக்காம இதுல கையெழுத்து போட்டு நாளையில இருந்து என் பிசினஸை பாருங்க. என்ன ஏகே பேசுறீங்க? உங்க வீட்டுல வளர்ந்த உங்க பையன் சுரேஷ் இருக்கான், மருமகன் சதீஷ் இருக்கா, உங்க வைஃப் மதுமிதா இருக்காங்க. ஆளுக்கு ஒரு பிசினஸ் பிரிச்சு கொடுங்க, அவங்க நல்லபடியா பாத்துக்குவாங்க. யாருக்காவது ஏதாவது உதவி வேணும்னா நான் கூட இருந்து பாத்துக்கிறேன். இது பாருங்க, மத்தபடி உங்க பிசினஸ் எல்லாம் என்னால பாத்துக்க முடியாது. செல்லம்மா, என் குடும்பத்தை பத்தி என்ன விட உங்களுக்கு நல்லா தெரியும். என் பையன் சுரேஷ் நல்லவன் தான், ஆனா வல்லவன் இல்லை. அதுவும் இல்லாம இப்ப மறுபடியும் குடிக்க வேற ஆரம்பிச்சிட்டான். அவனை நம்ம பிசினஸ் ஒப்படைக்க சொல்றீங்களா? சரி, சதீஷ் இப்பதான் அவன் திருந்திருக்கான்னு சொல்றீங்க. அவன் மனசுல என்ன இருக்குன்னு ஒரு 6 மாசம் போனா தானே தெரியும். அதுக்குள்ள பிசினஸ் அவங்ககிட்ட தூக்கி கொடுக்கறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. என் வைஃப் மதுமிதா நான் ஜெயிலுக்கு வரும்போது அப்படியே கதறி அழுதா. அவ அழுதான்ற ஒரே காரணத்துக்காக அவகிட்ட இந்த பிசினஸ் ஒப்படைக்க முடியாது.
6 மாசம் போதும், மொத்த கம்பெனியை இழுத்து மூடிடுவா. ஒர்க்கர்ஸ்லாம் நடுத்தெருவுக்கு வந்துருவாங்க. இதெல்லாம் மதுவோட அப்பா சொத்துதான். அவர் எனக்கு சில கோடிகள் கொடுத்தாரு, நான் அதை பல கோடிகளை ஆக்கி வச்சிருக்கேன். இன்னைக்கு ஏகே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பெருசா வளர்ந்துருக்கு. அதை காப்பாற்றணும், நல்லபடியா நடக்கணும்னா நீங்க தான் தலைமையத்தை நடத்தணும். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க செல்லம்மா. நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க ஏகே. இப்ப இதெல்லாம் நான் ஏத்துக்கிட்டேன்னா மதுமிதாவுக்கும் எனக்கும் நிரந்தர பகை வந்துடும். அது மட்டும் இல்ல, அஞ்சலியும் சுரேஷும் என்ன தப்பா நினைப்பாங்க. நான் எப்போ உங்க குடும்பத்தோட நட்பா இருக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்னை இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க. ஏகே, இன்னும் 6 மாசம் நீங்க வெளியே வந்துருவீங்க. இப்ப எதுக்காக நீங்க அவசரப்படுறீங்க? இது அவசரத்துல எடுத்த முடிவு இல்ல, நல்லா யோசிச்சு எடுத்த முடிவு. இந்த முடிவுக்கு மதுமிதாவை தவிர வேற யாரும் மறுப்பு சொல்ல மாட்டாங்க. இல்ல ஏகே, நான் இப்ப வீட்டுக்கு போறேன். என் வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு சொல்றேன். ஏன் வடமலை வேண்டான்னு சொல்லுவார் நினைக்கிறீங்களா? நான் வேணா அவர்கிட்ட பேசுறேன். இல்ல ஏகே, அவர் முன்ன மாதிரி இல்ல. உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறம் நான் கார்மெண்ட்ஸ்ல வேலைக்கு போறதே அவர் விரும்பல. எப்போ அவர் பக்கத்திலே இருக்கணும்னு விரும்புறாரு. எனக்கும் அதான் பிடிச்சிருக்கு. இந்த பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு குழந்தையும் அவரையும் நல்லபடியா பாத்துக்கணும், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும்னு நான் விரும்புறேன். எனக்கு மேலும் மேலும் சுமை ஏத்தாதீங்க ஏகே. ப்ளீஸ் ஏகே, நான் வரேன். செல்லம்மா, என்ன நீங்க ஒரு அண்ணனா நினைக்கிறீங்கல்ல? அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா கையெழுத்து போடுங்க. என்ன ஏகே பேசுறீங்க? உங்களுக்கு வேற என்னதான் பிரச்சனை சொல்லுங்க. எனக்கு பிரச்சனையே உங்க குடும்பம் தான். அஞ்சலி என் பொண்ணு மாதிரி நான் நினைக்கிறேன். அவ ஒரு செகண்ட் என்ன தப்பா நினைச்சிட்டா இப்ப நான் வாழ்ற வாழ்க்கை அர்த்தம் இல்லாம போயிடும். சரி செல்லம்மா, நான் அஞ்சலி, சதீஷ், சுரேஷ் 3 பேரும் இங்க வர சொல்லிருக்கேன். அவங்க வந்துட்டு இருக்காங்க. வந்த உடனே அவங்க கிட்டே அபிப்பிராயம் கேட்போம். 3 பேரும் மறுப்பு சொன்னாங்கன்னா நீங்க கையெழுத்து போட வேண்டாம். மதுமிதா நான் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏன் அவங்கள வர வேண்டாம்னு சொன்னீங்க? செல்லம்மா, உங்க பேரை கேட்டாலே அவ மறுப்பு தான் சொல்லுவா. அதான் பசங்களை மட்டும் வர சொன்னேன். என்ன ஏகேது? செல்லம்மா, எப்போ வந்தீங்க? நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான். எப்படி இருக்கீங்கம்மா? குழந்தை எப்படி இருக்கா? நல்லா ப்ளீஸ் இருக்கா? செல்லம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இல்ல செல்லம்மா, நீங்க எதை சொன்னாலும் அவங்க தலையாட்டுவாங்க. அதனால நானே சொல்றேன். சுரேஷ், அஞ்சலி, எப்படி நான் ஜெயில இருந்து வெளியில வர ஒரு 6 மாசம் ஆகும். அது வரைக்கும் நம்ம பிசினஸ் எல்லாம் யார் கவனிச்சுக்கிறதுன்னு யோசிச்சேன். என்னால சரியான முடிவு எடுக்க முடியல. அப்ப அந்த பிசினஸ்ல யார்ப்பா பாத்துக்கிறது? சுரேஷா, அஞ்சலியா, இல்ல சதீஷா, இல்ல உங்க அம்மா மதுமிதாவா? கடைசியில ஒரு சாய்ஸ் என் மனசுல பட்டது, அதையும் சொல்லிடுறேன். செல்லம்மா. நீங்க என்ன சொல்றீங்க? செல்லம்மா. கேட்டீங்களா செல்லம்மா? என் பசங்க சொன்னது. இத பாருங்க, 2 பேரும் சின்ன பசங்க மாதிரி பேசாதீங்க. நல்லா யோசிச்சு பேசுங்க. இவ்வளவு நாள் எங்க அப்பா பாத்துக்கிட்டு இருந்த பிசினஸ் எல்லாம் இனிமே உங்களை தவிர நல்லபடியா பாத்துக்க வேற ஆளே கிடையாது. அஞ்சலி. செல்லம்மா, எங்களுக்கு நல்லது செய்ய அப்பாக்கு அப்புறம் உங்களை விட்டு அவர் யார் இருக்கா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.